சைலண்ட் சைலண்ட். சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. பின்னாடி இருப்பவர்களே சத்தம் போடாதீங்க. ரவிச்சு பட்டுக்கலாம். இன்னும் வந்தவர்களே வராதவர்களே, கூத்து பார்க்க வந்தவர்களே, இன்னும் வராத இருப்பவர்களே, இன்னும் விட்டவர்களே விடாதவர்களே, குடிப்பழக்கத்தை விட்டவர்களே, குடிப்பழக்கத்தை விடாதவர்களே, இன்னும் ஆனவர்களே ஆகாதவர்களே, திருமணமானவர்களே, திருமணம் ஆகாத இருப்பவர்களே, நமக்கும் எப்படா கல்யாணம் ஆகும், நாமளும் எப்படா ஒரு போடு போடலாம் இல்லடா கல்யாண சாப்பாடு. அப்படி என்று இயங்கிக் கொண்டிருக்கும் இளைஞர்களே, இன்னும் வந்தவர்களே வராத இருப்பவர்களே, அதாவது வயதிற்கு வந்தவர்களே, இன்னும் வயதிற்கு வராதவர்களே, நாமளும் எப்படா வயசுக்கு வருவோம் அப்படி என்று இயங்கிக் கொண்டிருக்கும் 70 வயசு பாட்டிமார்களே, 70 வயசு பாட்டியாட வயசு வருது. ஏன்னா ஆளப்பாரு மோரைப்பாரு ஏன்னா 70 வயசு 80 வயசு ஆகுது கிளவிக்கு எங்க பாட்டிக்கு. ஏதோ கட்டிலோட கிடந்தா நம்மளுக்கும் பாதுகாப்பு நம்மளுக்கும் பாதுகாப்பு இருக்கணும், ஒரு கோழி இருக்கணும், மாடு இருக்கணும். அந்த கிளவி கட்டிலோட கிடக்கட்டும்னு சொல்லி நான் தனியா காலம் போட்டு கொடுத்துருக்கேன். புதுசா கட்டில முட்டி. ஏன்னா அந்த கிளவி 70 வயசு கிளவி போய் எந்திரிச்சு வயசுக்கு வேணா வருவாளா? ஆளப்பாரு மோரைப்பாரு வயசுக்கு வந்தா பாப்போம், வயசுக்கு வந்தா பாப்போம். அப்படி வயசுக்கு வரலனா நம்ம பிள்ளையோட எடுத்து கழிச்சு போடுவோம். அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாமல்லூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகாமையில உள்ள சேரப்பட்டி எரிசா கவுண்டர் புதுவரை சேர்ந்த நாடக ஆசிரியர் கே செங்கோட கவுண்டர் ஆசிரியர் அவருடைய தலைமையிலே ஸ்ரீ வெற்றி விநாயகா நாடக சபாவின் சார்பாக கோமாளியின் முத்தான முதற்கண் வணக்கம். சொப்பல பண்டி ஓடிக்கிட்டு அனைவர்களுக்கும் நன்றிகள் பல. ஏன் மத்தாளகாரா தனியாக பேசி இருக்கிறேன் பைத்தியக்காரன் சொல்றதுக்குள்ள சொல்லணுமா? நாங்க பேசுறதுக்கு ஒரு ஆள் ஒட்ட சொல்லு. ஐயோ கல்வி கல்வி கம்முன்னு உட்கார மாட்டேன். என்ன பட்டாவா போடுற காட்ட கம்முன்னு உட்கார மண்டியை உடைச்சு விடுமே. என்ன பண்ணுவேன் டார்லிங்? ஏண்டா வந்த உடனே வாயா வாயாங்கிறிய வாயாங்கிறியே மாட்டு வாயா மாட்டு வாயா கோழி வாயா குரங்கு வாயா வாயா எப்படா தெரியுது உனக்கு? எப்படா வாய பார்த்து தெரியுது? பார்த்து நீ சொல்லலாம். அதனால வாயா வாயான்னு பிடிக்காது பிடிக்காது. உங்களை மாதிரி தான் அவரும் பார்க்க நீங்க பசங்க அடிக்கணும். உனக்கு என்னயா ப்ராப்ளம்? பிரச்சனை இல்லை. அதனால வாயானா பிடிக்காது பிடிக்காது. வாங்க அண்ணா அண்ணா
கூப்பிடுறியா? அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறியே. நான் உனக்கு முன்னாடி பிறந்தனா? முன்னாடி பிறந்தியா? எனக்கு பின்னாடி பிறந்தியா? பின்னாடி போலாதியா? ஓ அண்ணானா அண்ணானு பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை வயிற்றுல கம்மியா இருக்குமா? வா தம்பி வணக்கம். அண்ணானு கூப்பிட தம்பியா? தம்பி ஏண்டா? தம்பினா பிடிக்காது. தம்பினா பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது. சுத்தமாவே பிடிக்காது. பிடிக்காதுடா. ஏண்டா தம்பி தம்பிங்கிறிய? ஏண்டா கோயா மறைச்சாங்களா நீங்க? சரி போடுறா. நீ எப்படி சொல்ற? தம்பி தம்பிங்கிறிய? சரி. எந்த வகையில தம்பி? அண்ணானே கூப்பிட கூடாதுன்னு சொல்றேன். ஆமா. எந்த வகையில தான் தம்பின்னு கூப்பிடுற? அப்படியே. ஏண்டா கோயால வா. ஏண்டா? ஐயா சொல்ற. நீ எப்படி என்ன கேக்குற? அப்படின்னு உன்னை கேக்குறேன். வாய பாரு. வாய ஏண்டா அப்படி கேக்குற? பாரு. அவங்க அப்படித்தான். ஆயா இறாயா உங்க வீட்டுல தான் என்னயா அப்படி என்ன அப்படி மண்ணலி கோட்டினால ஜாபம் போட்டுருவேன் தெரிஞ்சுக்கா. அது தாத்தம் பிரச்சனையா? ஆமா. அதனால தம்பிட்ட பிடிக்காது. பிடிக்காது. வாங்க சித்தப்பா வணக்கம். அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டா பிடிக்காது சொல்ற. என்ன சித்தப்பான்னு கூப்பிடுறியே? அப்புறம் முன்னாடி பிறந்தனா? அப்ப எனக்கு பின்னாடி பிறந்தா அப்படியா? எதுவும் சித்தப்பாங்கிற. சரி நீ அடிக்கிறது வலிக்குதுடா. போடா புள்ள. இந்தாடா. வாடா. அதுக்கு அப்படியே பாரு வள்ளியாடா. ஆமா அடிக்கிறது வலிக்குதுண்ணா. ஒண்ணு முடியும் கரெக்டா பேசணும். ஆமா புளுத்துவ. வாங்க தம்பின்னா உனக்கு பிடிக்காது. ஆகவே ஆகாது. ஒரு அண்ணன் தம்பி இல்ல. சித்தப்பாண்ணா. ஆகவே ஆகாது. இப்போ காது கூப்பிடுறேன். எப்படி? வாங்க பெரியப்பா வணக்கம். ஆரியா? ஏய் ஆனாங்க. ஏய் ஒப்பனை முன்ன போறதுனா? ஒப்பனை முன்ன போறதுனா? இல்ல. ஏமா பெரிய ரெடிங்களா? ஆயிடா பரிப்பானே. ஒண்ணு பாரு. ஏய் ஆயிடா பரிப்பானே. எதுடா பரிப்பானே? வரடா நீ. ஏய் எங்க கிடந்த நாயிடா நீ? என்னடா இப்படி கேக்குற? ஆயிடா சொல்லிடுடா. அதனால தொலைச்சு கூட கரெக்டா கூப்பிடணும். எப்படி கூப்பிட்டா பிடிக்காது. பிடிக்காது பிடிக்காது. இப்படியா இருக்குமா? எப்படி? டேய் மாமா. ஏய் ஆரிடா மாமாங்க. ஆரிடா மாமாங்க. ஏய் ஒக்காய முடிச்சுக்கற. இல்ல. ஒக்கால கட்டிக்கறனா? இல்ல. உன் நம்பிக்கையா குடுத்துறியா? இல்ல. எந்த வந்தல? ஆரிடா மாமானே. ஏய் என்ன? ஒண்ணு போகுதா ஐயா? ஆமா இல்லையா? ஓ ஒரே அப்புறம் என் அக்கால 5 வருஷமா பார்த்தது. இல்ல பார்த்தது. ஏய் ஓய் ஒரே மாமல்ல. ஆமன்னா பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. இப்போ என் வயசுல குறையதா இருக்குமா? வா மச்சான் வணக்கம். ஆரியா? அக்கால கட்டியா? ரெண்டு கட்டியா? ஆரிடா மச்சானே. ஒண்ணு பாரு. ஒண்ணு முடுவேன். மச்சான் ஆ பிடிக்காது. இப்படிதான் இருக்குமா? இப்ப பாரு. வா சகல. ரெண்டு பேரும் நான் ஒரே இடத்துல பொண்ணு எடுத்துக்கிறோம். எங்க? ஏண்டா ஓய் ஆரிடா சகல என்ன? ஒண்ணு பாத்து. சகலனா சுத்தமா பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. எதை சொன்னாலும் பிடிக்காது. டேய் அம்மா தாய் குழந்தைகளே தந்தை குழந்தைகளே கொஞ்சம் பொறுமையா இருங்க. சத்தம் வேண்டாம். எப்பா எப்பா ஏய் ஏஜத்த போற அப்படி. இல்லப்பா அண்ணா தம்பி அடிக்கிறான். சித்தப்பா பெரியப்பா அடிக்கிறான். அவங்கிட்ட அடிக்க வைக்கணும். வாரிசு என்ன நடக்குது? டேய் அப்பா தேவடி அப்பயா படி சொல்றா. வாரிசு என்ன நடக்குது? 2030. ஏய் 25 நடக்குதுடா. குளத்துல முடிச்சுக்கிட்டு
பெத்தவனுக்கு புடிச்சுதான் நிவித்தான் ஆகணும். அதாவது இப்போ புது மாடல் வந்துருச்சு, லேட்டஸ்ட் மாடல். லேட்டஸ்ட். ஏத்து கூப்பிட்டு இல்ல, அதே மாதிரி கூப்பிட்டு பாரு, அடிக்க மாட்டேன் கேட்டாலும். ஏத்து வாயா புண்டியாட்டுங்க. ஏத்து மாதிரியா எப்ப வர்ற கூப்பிடுறேன், கூப்பிடுற பாரு பழு புரியுது. ஆமா, ஏத்து மாதிரியா கூப்பிடுறியா? இப்படியே தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? பாடா கேன புண்டை. இல்ல, தமிழ்நாட்டின் பண்பாடு எப்படி எப்படி? ஒன்னு நான் புடிச்சுக்குவேன், என்னத நீ புடிச்சுக்கணும். ஐயனா அப்படி சொல்லு. ரெண்டு பேரும் கை கொடுத்து இப்படிதான் கொடுக்கணும். நீ சொல்ற மாதிரி இப்படி ஒன்றும் அழியவே இல்ல. நல்லா இருக்குது. இவ்வளவு நேரம் அண்ணா தம்பின்னு அடிச்ச, ஆமா. சித்தப்பா பெரியப்பான்னு அடிச்ச, சரி. மாமா மச்சான்னு அடிச்ச, இப்படி கூப்பிடுறது கை கொடுக்கறியே, என்ன காரணம்? நோயால காரணம் என்னன்னு கேக்குறேன். ஆயா காரணமா? இல்லடா, டேய் ஐயாலாண்மை பேச போதியல. டேய் ஆரிடா, ஆற ஒண்ணு கூட வந்தா ஐயாளி. செத்து போயிருவேன் நான். அதனால அதுல பாரு எதல சொல்ற வார்த்தை இல்லையா? சரி சரி. அண்ணா ரவிம்ப எப்படி அண்ணா தம்பியும் நான் வச்சுக்கிறது அரையகர காடு. அராகரம் அரையகர தான் வச்சுக்கிறேன். அந்த அரையகர காட்டுல பங்கு கொடுன்னு வருவேன் வாங்காட்டுல. சரி சித்தப்பா பெரியப்பாம்ப சோ தலைவரா அவங்க மேட்டாங்க அடிச்ச மாச்சாரங்க. அது சித்தப்பா பெரியப்பாம்ப குலதெய்வத்துல பொங்க வைக்கிறன்னு வருவேன். குலதெய்வத்துல ஆமா, மாமானு கூட கூப்பிடுவேன். சரி நானும் சரின்னு கூட ஏத்துக்குவேன். ஆனா ஆசையா செல்லம்மா செல்லம்மால வளர்த்துறேன். செல்லம்மாரியா? ஆமா, என் மக பேரு செல்லம்மா. ஆமா, அவ நல்லா இருப்பாளா ஒன்னாட்டு இந்திக்காரனாட்டு இருப்பாளா? இந்திக்காரனா? என்ன பார்த்தா அப்படியேடா இருக்குது. சரி, அதுக்கு என்ன பரவாயில்ல, இன்னைக்கு அவன் தான் நம்பர் 1 இருக்கிறான். அதுதான் சுத்தம் மோசமா போயிருப்பான். அதனால பொண்ணு கேட்டு வருவேன். பொண்ணு கேட்டு வருவேன். அதனால உறவு முறையே பிடிக்காது, ஒரே ஆகாது. எங்க பார்த்தாலும் இப்படியாத்தான். இப்படியா கூப்பிடு. நீ உங்க அம்மால பேசிட்டு இருக்கும்போது அப்படியேதான். நீ உன் பொண்டாட்டி பெற்றவங்கள உட்காந்து இருக்கும் போது அப்படிதான். ஆமா, எங்க பார்த்தாலும். ஆமா, வாடா கேன புண்டா. தேவ பண்ண பண்ண. சரிடா. ஏய் இவனை பார்த்து பெரிய மனுஷன் நினைச்சேன், சொந்த சில்லற புண்டையடா. வாங்க சார் பல்தான். யா யா எடா பிச்சு பிச்சு விடுது. அப்படிதான் வரும். அண்ணா ஓய், உங்க ஊருக்கு என்ன பார்த்தா பூச்சா இருக்குதா? ஆமா ஆமா, ஓய் ஊருக்கு புதுசா இருக்கிறீங்க. எங்க ஊர் வழக்கப்படி யாரா இருந்தாலும் சரி, எப்படி யாரா இருந்தாலும் பேர் வைப்போம். பேர் வைப்பீங்க. அண்ணா உன வாத்தி எனக்கு வைக்கிறதா வைக்கிற. ஆமா, ஒரு நல்ல பேரா வைணும். சபையில உன்னை வாத்தி ஆயா ஓரி 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 இல்லை. ஓரியா? ஆறு பார்த்து ஒண்ணு நானா? ஆமா. ஏய் ஏய், நான் வரில நீ வரி பாப்பா வரி பாப்பா வரி ஒண்டாரி வரி ஒண்டாரி வரி ஒண்டாரி வரி ஒண்டாரி வரி சந்திர வரி அவன் வச்சிக்கறானே ஒரு குட்டி கூத்தியா அவனும் வரி பைத்ராஜ் வரி பாலாஜி வரி பாச்சாலி ஒரு கணக்கு வரி எல்லாம் புண்டிகள் வரிடா. இல்ல எல்லாம் பண்டமும் வரி. நான் வரி இல்ல கண்டாளி கிளையமே. என்ன கதியா வரும் எல்லாம் ஓரியா போனா. கேக்கலாம். நான் எப்படியாப்பட்ட ஆளு? ரெண்டாளுக்கு இளையவன், ரெண்டாளுக்கு மூத்தவன். ஆனால் அழகமன் அர்ஜுன பாத்திருக்கிறியா? அர்ஜுனனை போலவே நானு. இந்த மோர புண்டாய் கேட்டு அப்படியே புளுத்திய அர்ஜுன முன்ன பொண்ண பாத்துக்கிறியா? ஏய், அவன் அழகு என்ன சமாச்சாரம்? அர்ஜுனா சொல்ல கூடாது. 5 பேருக்கு நடுவுல பாருங்க. நடுவுல நீ. அதனால எனக்கு இந்த பேர் பிடிக்கலாம். சரி சரி, இது வேணாங்கறியா? நல்ல பேரா தமிழ் பேரா ஒண்ணு வைப்பாங்க. என்னடாப்பா பேர் வைக்கலாம்? ஏ கோயில ஓய், தமிழ் பேரா? பேரையே தமிழ், அப்புறம் தமிழ் பேரா வைக்கிறது என்னையா பேர் வைக்கிறது? என்ன வைக்கிறது? நல்ல பேரா ஒண்ணு வைங்க. வாயா 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 பங்கார கோலங்கி பங்கார நாயகன். நாயகன். ஓய் தலைவர்
தலைவர வேற லெவல். நீ அடிச்சது ஒரிஜினல் சரக்கு. ஏய் பங்கார கோடை எப்படி இருப்பான்? அவன் பண்ற மாதிரியா நான் பண்ணுவேன், நான் பண்ற மாதிரியா நீ பண்ணணும். ஒப்பனுக்கு பையன் யாரு? பண்ணித்தான் ஆகணும். சரிப்பா. அவன் புடுக்க கையில புடிச்சு வருமா? என்னது புடுக்கு உடுக்குடா டே உடுக்கானே வெங்கல குடுப்பு அப்படியே 90 டிகிரியில் நேரா நிக்கணும். அப்படியா? சரியா? உசிறு தட்டுது. தட்டு தட்டும் கண்ணு நிறுத்தினா அண்ணா. சரிடா டாவா உனக்கு நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு சீட் எழுதி தரேன். நல்ல டாக்டரா போய் பாரு. உனக்கு கனவு பெருத்துக்குச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அது பானியே போச்சா? புடிச்சுக்க. சரி. அவன் குடுகுடுப்ப கையில புடிச்சுக்கிட்டு அவன் எப்படி எப்படி சொல்றான்? சொல்றா சீக்கிரம். நிறுத்துறா ஃபர்ஸ்ட். சரிடா நிறுத்துறா. கலத புள்ள நாட்டம் தொங்க விடாத. அப்படி புடிச்சுக்க. அப்படியே புடிச்சுக்கிட்டான். நான் சொல்ற மாதிரியே சொல்லுவீல? சொல்லுவேன். அம்மா சொல்லடி. ஆறு அம்மா சொல்லடி. அப்படி சொல்லுமா? மந்திரமடாட்டே கேன புண்ட சொல்றா. சரி. அம்மா சொல்லடி. அம்மா எல்லிடி. ஆமா அம்மா எல்லிடி இடிக்கிற ஜோடுத்தும்பா. ஏய் சொல்லடி. எப்படி? அம்மா சொல்லடி. அம்மா கேளடி. அம்மா சொல்லடி, அம்மா சொல்லடி, ஆனந்தி சொல்லடி. ஆனந்திங்கிற பேர் ஆளா இருந்தாலும் கல்லடி வாங்கிவிடா. அவங்க கூட கம்மன் இருப்பாங்களா, நீ கம்மன் இருக்க மாட்டியா? சரி, ஆனந்தி சொல்லடி, ஆனந்தி சொல்லடி. முக்கமட்டி மாறி, முக்கமட்டிக்கு வாடி. ஆறா வருவாங்க. ஏய் அப்படி இல்லையா? ஆற கோபப்படுற கலக்க மாத்தல அடிச்சு விடுவாங்க. சரி, முக்கமட்டி மாறி, முக்கமட்டி மாறி போய் சொல்ல தூமுண்ட. அப்படியேவா? அப்படியே தான் போய் சொல்லலாம். போய் சொல்ல தூமுண்ட. காத்தடிச்சா மறைஞ்சா இது சொல்றத சொல்றா. சேர்றாப்பா புளுத்தி. காத்தடிச்சா மறைஞ்சா இது, கல் எடுத்துட்டா மண்டை ஒடியுது. கட்டி போட்டு இழுத்து விடுவாங்க. சொல்றது அவன் சொல்றது. கல் எடுத்துட்டா மண்டை ஒடியுது, கல் எடுத்துட்டா மண்டை உடையுது. கருப்பு கோழி வெள்ளை வெள்ளையா முட்டையிடுது. போய் கருப்பு கருப்பாடுதான், சிவப்பு சிவப்பாடுதான். அதோட என்ன பெயிண்ட்டுக்கு இது ஊத்திருப்பீங்களா உள்ள? சொல்றத மட்டும் கொலைய முடியும் சொல்ல. கருப்பு கோழி வெள்ளை முட்டை இடுது அப்படி சொல்லிக்கிட்டு எங்க போறோம்? எங்க? சுடுகாடு மாச்சானமா போறோம். சுடுகாட்டுல என்ன தெய்வம் இருக்கும்? என்ன இருக்கும்? பெரியாண்டி சம்மன் இருக்கும். இவங்கிட்ட நான் என்ன சொல்லட்டும்? சரிப்பா. ஆயா பெரியாண்டி சம்மன் நல்லா மலந்து படுத்துக்கிட்டு இருப்பா. ஏன் கமுந்து படுக்க மாட்டாளா? மண்ணு பூந்துக்கும். சரி சரி, மலந்து படுத்துக்கிட்டு இருப்பா. இந்த பங்கார கோடிக்கு போறான்ல, போன உடனே ஆயா மலந்து படுத்துக்கிட்டு இருக்கிறாள, அவ காலி சந்தல இவ புளுத்தி ஒரு ஓல் போடுறான். புலித்தோல் ஆச்சாரத்தை போடுறான். அப்படி போட்டு அவ கூலி எடுத்து பட்டு பட்டு ஏட்டுக்கிட்டு கையில வருமா? என்னது சொன்னீங்க? அதுல கையோட்ட மூத்தறனாடா வரும். விபூதிடா, விபூதி பட்டை மேலெல்லாம் பட்ட பட்டையா இட்டுக்கிட்டு அப்படி போறான் பாத்தியா? அவன் தான் மங்கார கோடைக்கு. கோணி இல்லங்கற. சரி, இப்படி கோட்டு சூட்டு போட்டு வந்துக்கிறீங்க. நீ யாரு? நீ ஓம்பற. லப்பா உன் பேர் என்ன? அப்படி கேளுங்க வா. நான் தான் விடிய விடிய கவலையை போக்கக்கூடிய சபை அலங்காரன். நான் தான் கட்டியக்காரன். அப்படின்னா கோமாளி. அப்படின்னா ராயல் பப்புன். பப்பு 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 பப்புன்னு போகுதே. என்ன ரயிலா? அது இல்லடா, நான் வந்து விடிய 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 சிரிப்பு அலங்காரன். ஓ, சுருக்கமா சொல்ல போனா கோமாளி. அதேதான். பரவாயில்ல அண்ணா. இவ்வளவு நேரம் என்ன கேட்டீல? ஆமா. இப்ப நான் ஒண்ணு கேட்க போறேன். கேள்றான். நீலாம் யார், எந்த ஊருக்காரு, என்ன புண்டைக்கு வந்திருக்கிறீங்க? ஐயோ சாரி, வேட திருப்புடிடா. ஏய் ஓய் இங்க வா. நான் யாரு கேக்குறேன்? யார், எந்த ஊருக்காரு? சொல்ற மாதிரியே சொல்லணும். சொல்லுடா. நான் சொல்ற மாதிரியே நீ சொல்லணும். சரி சரி. விடிய 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 இதத்தான் சொல்லுவியா? அதாவது சொல்லுவியா? சொல்றடா. சொல்றா. விடிய 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 விடிய
ஐயோ பைத்தியம் முண்டை பிடிச்சிக்கிட்டா எனக்கு சொல்றா. விடிய விடிய கவலையை போக்கும் கலைத்திரை கூத்து. விடிய விடிய தவளையை ஓக்குறீங்களா? தவளை இருக்கிறது அத்தியோட அது எப்படின்னா என்ன தவளையை ஆனாங்க. அதாவது ஏட்டிலே உள்ளத நாட்டிலே விளம்பரம் செய்யக்கூடிய கதையோ கம்ப ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ஏட்டிலே உள்ளத நாட்டிலே விளம்பரம் செய்யக்கூடிய நட்டுவத்தா என்ன நடுறீங்க? ஆரி பயிரா இல்ல நாத்தி நடுறீங்களா? கவிநாயர்கள். என்ன கவிநாயரு? ஓ டேய், அதாவது சுருக்கமா சொல்ல போனா தெருக்கூத்தாடிகள், அண்ணா கலைஞர்கள். உங்களை தானே தேடாத இடமெல்லாம் தேடினேன். நான் சொல்றேன். ஆனா எதுக்குடா? எங்க பாட்டி சோ என்ன அப்படி சத்தம்? பொறுமையா தான் இருக்கலாம். அதிகமா இருந்தா அப்படிதான் இருக்கும். ஆமா கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க கூட அப்படிதான் இருப்பாங்க. அதனால நாம தான் வந்து பொறுத்து போவோம். வரி கொடுத்தா பேசுங்க. சரி அப்ப நீங்க பேசுங்க. சரி அண்ணா ஏங்க நானு தான் தேடாத இடமெல்லாம் தேடினேன். என்ன ஏன் என்ன காரணம்? காரணம் என்ன? அண்ணா எங்க பாட்டி அண்ணா பொண்ணுகறியை தின்னு அண்ணா புண்டு வீங்கி செத்து போயிட்டு. தொண்டையில போய் மாட்டி செத்து போயிட்டாளா? நீங்க போய் மூச்சு விட செத்து போயிட்டானா? சாவறதுக்கு முன்னாடி வீரபாண்டி வீரபாண்டி அரியானூர் பக்கத்துல இல்ல பேராண்டி 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 கொல்லாத காலம் வந்து கொல்லாத காலம் வந்து நாளை பின்னே நான் செத்து போயிட்டேனா? நானா இல்லப்பா உங்க பாட்டிய உங்களை கொல்லாதியா நான் போக போறேன். 6 30 கும்பிடுறே இல்ல அப்படி எங்க பாட்டி சொல்றா. சரி செத்து போயிட்டுனா நல்ல கூத்தாடிகளா கூட்டிட்டு வந்து ஏன் குழி மேல 15 நைட் விட்டு ஆட்டுறான்னு சொன்னா. தனிவாதியார் தனி ஆளுக்குறாங்கன்னு என்ன சொல்றேன்? இப்ப கூட்டிட்டு வரேன் பாரு. வா டக்குனு வா. எந்திரிச்சு வா. அல்லத்தன்னா உண்டாம். வா. வா. பாட்டி ஆளுதெல்லாம் ஆட்டணுமா? அதுக்கு நான் ரெடியா சரியா இருக்காது. பாரு இந்த ஆளு தான் கரெக்ட். எப்படி ஆளு கேக்குறதெல்லாம் குடு. பாட்டி குளியில எத்தனை நைட்டு காரணம்? இங்க திரும்ப பாட்டி குளியில எத்தனை நாளைக்கு ஆடணும்? ஒரு 15 நைட் ஆடணும்னா 15 நைட்டா? அதுக்கு என்ன 2 கிலோ பன்னிக்கறி வேணும். 2 கிலோ பண்ணிக்கிறியா? ஆமா. ஏன் உன் பிள்ளையும் உன் பிள்ளை வீட்டுக்காரனும் வந்துக்கிறாங்களா? கேக்குறதுக்குள்ள அப்படியே முடிக்கிட்டு ஆட்டுறியா? சரி ரைட் சொல்லலாம். 2 கிலோ 2 கிலோ 2 கிலோ பண்ணிக்கறி. அப்புறம் 4 கோட்ரு. 4 ஆமா 1 2லாம் ஆகாது. ஆமா ஒரு புல்ல எடுத்து புல்லா 4 கோட்ருப்பா. உனக்கு கேக்குட்டா? இருடா இருடா அப்புறம் ஏத்துக்கு வா. அவன கேளுடா. உனக்கு மீச்சன்னு ஒண்ணு முளைக்குமா முளைக்காதா? வராதுடா வராதுடா. மூஞ்சல மட்டும் தான் அப்படித்தானே? கை கால்ல எல்லாம் மேப்பிட்டாடா. அண்ணா புஞ்சா என்னடா பண்ற? அண்ணா புஞ்சல மட்டும் ஏய் நீ கேட்டத குடுக்க முடியுமா முடியாது அத மட்டும் சொல்லு. நான் குடுக்குறேன். அண்ணா சம்பளம் ஏதோ சம்பளம் 1 லட்சம். சம்பளம் உங்க மென்ன பண்ண ஓடுறட்டும். சம்பளம் என்ன பண்ண? 1 லட்சம் சம்பளம் கூட. 1 லட்சமா? ஏய் அது கோல கேட்டமடா. உன்ன ஆட்டுன அவ்வளவுதானே. ஆமா. அவர் கேட்டத குடி. ஆட்றோம். எத்தனை நைட் ஆட்டுன கேட்டியா? கேட்டேன். விட்டால 15 நைட் ஆட்டணுமா? உனக்கு வேகமா நடக்கிறதுக்கு தெம்பு இருக்குதா? எங்க பாட்டி செத்து போயிட்டாடா கேன புண்டை. செத்து போயிட்டாலாம். அப்ப நான் ஆட்ட முடியாது. ஆட்ட முடியாது. எரிச்சு விட்டியா? அதான் வாத்தி ஏறிக்கிறது. எப்படி? ஆட்ட முடியாது. ஏய் ஓய் என்னடா சொல்லி இருக்கிற தாயலி? இல்லனா எங்க பாட்டி சமாதி கூத்தாடணும். ஆனா சமாதி கூத்தா 15 நைட்டு போட்டடியாச்சு போட்டபடியா இருக்கணும். சரி போடுற வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அடிக்கிற மத்தால அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி ஆக்கற சோறு ஆக்கிட்டே இருக்கணும். திங்கறவங்க தின்னுக்கிட்டே இருக்கணும். திங்களையும் தின்னுக்கிட்டே இருக்கணும். சரி சரி இப்படியே ஒரு 15 நைட் ஆடணும்னா அப்படியா? எவ்வளவு சம்பளம் ஆகுற? சம்பளமா கண்ணே 30,000 கம்மியா நான் எங்கேயும் போறது இல்ல. எவ்வளவு? 30,000. 30,000. ஆமா 30,000. ஆமா. ஏய் 10 குதிக 3 லட்சம் அது ஒரு 1.5 4 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. 4.5 லட்சமா? ஆமா. நான் ஒரு நாளைக்கு சிகரெட் மட்டுமே 5 லட்சம் ரூபாய்க்கு இழுக்கிறேன். பாரா டொக்கு உழுந்து போயிடுது. பரவாயில்ல. நல்லா சம்பளத்துல ஏறிக்கேளு. ஏறிக்கேளு. சரி கேட்டா முது மேல ஏறியா? என்ன? சம்பளத்துல ஏறிக்காளு. ஒரு 10 லட்சம் முடியா? எவ்வளவு? 10 லட்சம். என் காட்டுல வேலை செய்யறாங்களே புறமே என் காட்டுல வேலை செய்யறாங்களே அந்த கிழமைங்களுக்கு 11 லட்சத்துக்கு நான் வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்குறேன். ஓடுறதுக்கு
50 லட்சம் முடியா எவ்வளவு 50 50 லட்சம் ஏன் கார் ஒரு நாளைக்கு நின்னுச்சுன்னா அந்த இடத்துக்கு வாடகை 60 லட்சம் பெரிய ஆளாட்டீங்க நல்லா ஏறிக்கது ஏய் மத்தவங்க சொல்லுங்கற 15-20 பேர் வந்துக்கிறோம்ல இது மேல நம்ம இந்த பொழப்பே வேண்டாம் ஒரே மட்டும் கேளு ஒரே முட்டுக்கா கேக்குறேன் எல்லாம் வாங்கிட்டு போய் பிரிக்கிறோம் ஏய் நல்லா கேளு அவ்வளவு வேணாம் இவ்வளவு வேணாம் எவ்வளவு சுருக்கமா சொல்றேன் ஆ. 1 கோடி குடியா எவ்வளவு? 1 கோடி எத்தனை பேர் வருவீங்க 15-16 பேர் வந்துக்கிறோம் எங்க பாட்டி சத்தத்துக்கு ஒரு 45 கோடி விழுந்துச்சு 1 கோடி வாங்கி நீங்க கிழிச்சா கோமணம் கட்ட கூட ஆகாத என்னடா சொல்ற நீ எந்த கோடி கேக்குற பணத்துல 1 கோடிப்பா நான் பணத்துக்கு போற கோடிப்பா ஏண்டா பணத்துல 1 கோடி போடுறானா பணத்துக்கு போடுற கோடியாட நான் கேட்டோம் பணத்துல 1 கோடியா ஆ. பணத்துல 1 கோடி இருந்தா ஏண்டா? நான் என்ன குழாய் கூத்தாடுறேன் எங்க பில்டிங் கட்டி வளர்ந்துருக்கணும் பரவாயில்ல கண்ணு அண்ணா கண்ணு நீங்களா நாடகக்காரு ஆமா உங்க தொண்டை வரிசையை செக் பண்ணா பாடுறா இதுயா இது எப்படி ஏய் என்ன பாட்டு பாட சொல்லி கேட்கணும்னா ஓ நீ பாடையில நான் பாடையில மஞ்சத்தூள் வாய்க்கு வச்சு கட்டிப்பிடுவாங்க பாடு. பாடல பாடுங்கிறியா ஆமாண்ணே. ஆமா போய். சரி என்ன 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 பாட வைக்கலாம்னு பாக்குறேன் அண்ணா, எங்க எங்க பாட்டிக்கு ஹரிச்சந்திர மயான காண்டம்னா ரொம்ப பிடிக்கும் அந்த நாடகத்துல ஒரு பாட்டு வேணும்னா அதுக்கு எதுக்கு ஒவ்வொரு ஆள் வாதி இருக்கிறாங்க அதுக்கு அதுக்கா ஆமா அண்ணா அண்ணா வர சொல்லுண்ணா இது வர சொல்றேன்